ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்குன்னு வாங்குகிற கீரையை கீழே தூக்கி போடாமல், கீரையை பிச்சுட்டு தண்டை கீழே தூக்கி போடாமல் அந்த தண்டை வச்சு எப்படி செடி வளர்க்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீரையை ஃபுல்லாக பிச்சுட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ரெண்டாக நறுக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஜாயிண்ட்டை விட்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதனால் பல கண்டுகள் வளரும். இப்படி நறுக்கி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தண்ணி போட்டு வச்சிங்கன்னா அது வேர் வந்தோன்னே ஊண்டலாம். இல்லைன்னா நீங்கள் அப்போவே கொண்டு போய் ஊண்டிக்கலாம். இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. எந்த டப்பா எடுத்தாலும் அரைவாசி மண் போட்டுக்கோங்க. மிச்சத்துக்கு ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு நாளுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தண்ணி தெளித்து வைங்க. இல்லைன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி தெளித்து வச்சு செடி ஊண்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த பக்கம் தண்டு இருக்கோ அந்த பக்கம் பார்த்து வேர் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து கரெக்டாக ஊண்டிக்கோங்க. ஊண்டினதுக்கப்புறம் நீங்கள் தினைக்கும் தண்ணி தொளிச்சு தான் விடணும். ரொம்பலாம் அதிகமாகலாம் இதுக்கு செலவாகாது. நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரைன்னு மட்டும் இல்லை, இதில் புதினா கீரை வாங்குவோம்ல, அதுவுமே இப்படி செய்யலாம். இது அதிகமாகலாம் வேலை இருக்காது. இதான் லாஸ்ட்டு தண்டி ஊண்டிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே நான் ஊண்டி வச்சதை நான் காமிக்கிறேன் வாங்க. அதில் இன்னும் பல செடிகள் அதுலேயே ஒரே இதுலேயே ஊண்டி வச்சுருக்குறேன். இது பாருங்கள், இதான் நான் ஏற்கனவே ஊண்டி வச்சுருக்கிறது. இதில் தக்காளி அழுகி போன தக்காளியை நீங்கள் பிஞ்சு விட்டாவே அவ்வளோ செடி வரும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக தக்காளி செடி தான் கொய்ன்னு வந்திருக்கு. இது நல்லா வளர்ந்தோன்னா ஒரு கிரவுண்டில் நான் ஊண்டிடுவேன். நெக்ஸ்ட்டு எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாம்பழத்தை கீழே போடாமல் கூட ஊண்டி வச்சா கூட இப்படி வளரும் மாம்பழம். எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். மாம்பழ செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இதில் புதினா எல்லா இதுவுமே இப்படி வளர்க்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையுமே போட்டு வச்சா நீட்டாக ஒரு செடியாக வளர்ந்துடும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்றது ஒரு மன நிம்மதியாக தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இது விளைவிச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு. நாங்கள் எல்லா காய்கறியுமே வீட்டில் தான் விளைவிச்சு சாப்பிடுவோம். அந்த இதெல்லாம் தொடர்ந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.